தன்னை பெத்த அம்மா அப்பா ஒரு வார்த்தை தப்பா சொன்னாலே அன்னைக்கு முழுக்க சாப்பிடாம கண்ணுல தண்ணி முட்டை அழுதுட்டு இருக்கிற அதே செல்ல குட்டிங்க தான். இது எனக்கு வேணாம், இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அடம் பிடிக்கிற அதே செல்ல குட்டிங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறமா. இந்த கல்யாணங்கிறது அது ஒரு பெண்ணுக்கு மறுபிறப்புன்னு சொல்லி சும்மாவா சொன்னாங்க? நேத்து வரைக்கும் ராணி மாதிரி வீட்டுல இருந்தவர் இன்னைக்கு ஏதோ ஒரு வீட்டுல தனக்கு சம்பந்தமே இல்லாத மனிதர்களோட நிக்கிறான். அங்க அவளோட சின்ன சின்ன பிள்ளைகள் கூட பெருசாகி பேசப்படுது. அவளோட ஆசைகளும் அங்க கேள்விக்குறியாக்கப்படுது. பட் பெத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னாலே தாங்கிக்க முடியாத மனசு இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா நிக்குது. இந்த சகிப்புத்தன்மைக்கு காரணம் அடிமை இல்லைங்க, உண்மையான அன்பு. தன் கணவனுக்காக, தன் குடும்பத்துக்காக, அந்த வீட்டை ஒரு கோயிலா மாத்துறதுக்காக அவ செய்யற தியாகம் அது. ஒவ்வொரு விமர்சனத்தையும் புன்னகையால கடந்து போகிறான். பெத்த வீட்டுல இருந்த பிடிவாதம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ மத்தவங்களுக்காக வாழ பழகிக்கிட்டான். திருமணங்கிறது ஒரு சடங்கு இல்லைங்க, ஒரு பெண் தன்னையே செதுக்கிக்கிற ஒரு கலைதான் அது. விமர்சனங்களை தாங்கி விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் நாம் மதிக்கப்படக்கூடிய தேவதைகள் தான். பெண்களை மதிப்போம், அவங்களையும் மரியாதையாக நடத்துவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு எங்களோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.